வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன அப்படி காலையில் வந்திருக்கல? சரிங்க சாமி. சரி 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 சரி. ரைட்டு. என்ன சாமி கோயிலுக்கு போகிறதா சொன்னாங்கல்ல, என்ன என்ன சாமி? போயிட்டு வந்த சாமி. சரி. அயோத்தியா போகணும்னு சொல்லி மனசுல ரொம்ப நாள் ஒரு ஆசை. அது அயோத்தியாவுக்கு வந்து போனேன். திருச்சி திருவனைக்காவல் இருந்து நடைப்பயணமா போனேன். ஆந்திரா ஆனந்தபுர் வரைக்கும் நடந்தேன். ஒரு மாதம் 31 நாள் 31 நாள் நடந்து போனேன். 32வது நாள் ட்ரெயின் ஏறினேன். ஆனந்தபுர்லேருந்து குண்டக்கல்ன்ற ஊருக்கு ட்ரெயின் ஏறினேன். குண்டக்கல்ல இறங்கி விஜயவாடா போனேன். விஜயவாடாவிலேருந்து மத்திய பிரதேச நாக்பூருக்கு போனேன். நாக்பூர்லேருந்து அப்படியேவும் நேராக வந்து பனாரஸ் போனேன். பனாரஸ்லேருந்து அப்படியேவும் காசி கங்கா கரைக்கும் நடந்து போனேன். காசியிலேருந்து ஒரு வாரம் தங்கினேன். அங்கேருந்து கங்காவில் தங்கி இருந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அயோத்தியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறி அயோத்தியா சென்ட்ரல் ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டரு கோயிலுக்கு, ராமர் கோயிலுக்கு நடந்து போனேன். நடந்து போன சோறுக்குள்ள அந்த ஜோரில் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் சேர்த்து நடந்து போது சரைகா நதின்றதுல போய் சாயங்கால நேரம் குளிச்சேன். என்ன நதி? சரைகா நதி. அது நதி பேர் சரைகா. ராமர் லட்சுமணர் ஜலசமாதியான இடம். அது நல்ல பவர்ஃபுல்லான இடம். சரிங்க சார். அந்த நதியில குளிச்சோம்னாலே பூர்வீகத்தினோட ஜென்ம கர்மா தீரும். முக்தி ஸ்தலம். இந்தியாவில் வந்து ஒரு 7 முக்தி ஸ்தலத்துல இது ஒரு முக்தி ஸ்தலம். சரிங்க சார். அதாவது ராமர் ஸ்தலத்துக்கு போனோம்னா, அயோத்தியா போனோம்னா, பெருமாள் கூடிய திவ்ய தேசங்கள்ல 108 திவ்ய தேசங்கள்ல அது ஒண்ணு. அந்த நதியில குளிச்சாலே வந்து 108 திவ்ய தேசங்கள்ல குளிச்சதுக்கு சம. ராமரை தரிசனம் பண்ணா, ராமர் அயோத்தியா ராமர் கோயிலுக்கு போனோம்னா 108 திவ்ய தேசத்துக்கு போன சமம். அது மாதிரி வந்து அங்க இருந்து அயோத்தியால இருந்து கிளம்பி மறுபடிக்கும் வாரணாசி வந்து அங்க இருந்தவங்க வந்து மத்திய பிரதேசம் வந்து, மத்திய பிரதேசத்துல இருந்து நேரா வந்து விஜயவாடா வந்து, விஜயவாடாவில் கனகதுர்க்கை அம்மன்ட்ட ஒரு நாள் நைட்டு தங்கி இருந்துட்டு கிருஷ்ணா நதியில தங்கி இருந்து கிருஷ்ணா நதியில குளிச்சுட்டு அம்மாகிட்ட அன்னதானம் விட்டுட்டு துர்க்கை அம்மன்ட்ட மறுபடிக்கும் வண்டி ஏறி பெங்களூர் வந்து அண்ணாமலையார் வந்து கிரிவலம் சுத்தி சதுரகிரி வந்து அப்படியே வந்து நான் இருக்கக்கூடிய இடம் உத்தரகோச மங்கைக்கு வந்தேன். என்னை வழி அனுப்பிச்சு விட்டது வந்து அம்மா உத்தரகோச மங்கை. என் தாயார் எனக்கு குரு உத்தரகோச மங்கை அம்மா வாராகி அம்மன். தாயும் தந்தையுமாக இருந்து என்னை ராமரை பார்க்க வைக்கணும்ன்றக்காண்டி ஒரு 30 நாள் நடைப்பயணத்தை கொடுத்து ஆரோக்கியமாக போய் சென்று வந்து இன்னைக்கு வந்து அயோத்தின்றது, நான் போன நேரத்தில் அயோத்தியாவில் வந்து சாமி தரிசனத்துக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் தரிசனம். சரி. அப்படியே 1 லட்சம் பேர் தரிசனம் பண்ணுவாங்க. சாயந்தரம் 6 மணி ஆனா விட்டுருவாங்க. அயோத்தியாக்குள்ள சென்ட்ரல் ஜங்ஷன்ல இறங்கிதான் நான் நடந்தேன். கோயிலுக்கிட்ட ஒரு ஜங்ஷன் இருக்கு, அங்க இறங்கல தெரியாம போய் அதுக்கு பிற்பாடு வந்து சென்ட்ரல் 2வது ஜங்ஷன்ல இறங்கி. அங்க சென்ட்ரல் இருக்கு? ஆமா, சென்ட்ரல் ஜங்ஷன் இருக்கு. சரி. அங்கேயும் கோயிலுக்கு அந்த ஜங்ஷனுக்கு வந்து ஒரு 18 கிலோமீட்டர் வருது. அந்த 18 கிலோமீட்டர் தோடுக்கு நான் நடந்து போனேன். நடந்து போற விஷயம் வந்து மிலிட்ரி பாதுகாப்பு தான் பூராமேவும். ஆங்காங்க மிலிட்டரி பாதுகாப்பு, 3 அடுக்கு மிலிட்டரி போலீஸ் பாதுகாப்பு. 3 அடுக்கு மிலிட்டரி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாலும் அப்ப எல்லாம் ரோடெல்லாம் வந்து ராமர் நடந்து போன பாதன்றாங்க ஆக்கிரமிப்புலாம் இருந்ததெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய விஐபி இருந்தாங்க. ஆதி யோகித்யாவை பார்த்தோம். என்ன பேசல. சீஃப் மினிஸ்டர் நம்ம போய் எப்படி பேச முடியும் மாதிரி இருந்தேன். கூட்டங்கள் இருந்துச்சு. அங்கே இருந்து ஒரு ஆசிரமம், ஒரு குருகுலத்துல தங்கி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடிக்கு நானு சாப்பாடுலாம் போற ஆளுங்கெல்லாம் சாப்பாடுலாம் எப்படி பண்றாங்க? சாப்பாடுங்க அங்க அயோத்தியாவில வந்து ஆசிரமம் இருக்கு, அங்க கொடுக்குறாங்க, சாப்பிட்டுக்கலாம். அன்னதானம் இருக்கு. ஆனா வந்து உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ராமர்கள் அயோத்தியா வந்து மொத்த வந்து நிலப்பரப்புல வந்து 72 ஏக்கர். அந்த 72 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 40 ஏக்கருக்கு வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க. பில்டிங் கட்டிருக்கானா வசிஷ்டர் முனிவருக்கு, வால்மீகி முனிவருக்கு, இந்த மாதிரி வந்து விஸ்வாமித்தர், இப்படி பல யோகிகளுக்கு மகான்களுக்கெல்லாம் வந்து முக்கியமானவங்களுக்கு மகாபாரதம் எழுதினவங்க யாசக முனிவர், இவங்களுக்கெல்லாம் வந்து ஆலயங்கள் தனித்தனியா கட்டியிருக்காங்க. ஆமா, அன்னதான கூடங்கள் தனியா இருக்குது. மக்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு தனியா வந்து அறைகள் கட்டியிருக்காங்க. மற்றவர்கள் 2 வீலர் பார்க்கிங், ஆட்டோ பார்க்கிங் தனியா, ரிக்ஷா பார்க்கிங் தனியா, கார் பார்க்கிங் தனியா, பஸ் பார்க்கிங் தனியா, ஆளுங்க அமர்றதுக்கு தனியா, ஓய்வு எடுக்கிறதுக்கு எல்லாம் அனைத்துக்குமே வந்து ஆங்காங்க நல்லா வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியாவோட
ராமனுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய ஆலயம் என்று சொன்னால் அந்த அயோத்தியா வந்து ஒரு மிகப்பெரியது. அயோத்தியாவுக்கு போகணும்னு சொன்னாலே வந்து ராமருடைய கிருபை இருந்தா தான் போக முடியும். அவரோட அழைப்பு இருந்தா. ஆன்மீகத்துக்குள் இருந்ததுனாலையும் வாராகி அம்மனை முழுமையா நான் நம்பிக்கை வச்சதுனாலயும் என்னை கொண்டு போய் ராமரை போய் தரிசனம் பண்ண விட்டு பார்க்க வேண்டாங்க. இப்ப கும்பாபிஷேக டைம்ன்றதுனால போகலாம்னு நினைச்சேன். ஆனா இருந்தாலும் கூட ஏறத்தாழ வந்து தமிழகத்துல இருந்தே 40 லட்சம் மக்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க. டிக்கெட் புக்கிங் வந்து சரி கொஞ்சம் காலம் தாமதமாக இருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு போகலான்னு சொல்லி டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி கும்பாபிஷேகம் போகலான்னு நினைச்சேன். தமிழகத்துல மட்டுமே 40 லட்சம் பேர் ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க. ஆகனால் டிக்கெட் கிடைக்கலன்றதுனால இந்த புரோகிராம வந்து தள்ளி வச்சிருந்து 2025 போகும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல இருக்கிறேன். நான் மட்டும் போறதை காட்டி இன்னும் ஒரு 4-5 அடியார்கள் சேர்த்து கூப்பிட்டு போகுன்றேங்கய்யா. என்ன மாதிரி ராமரை தரிசனம் பண்ணி பலன் அடையணும். ஆனா ராமரை பார்க்க போனோம்னா அவருடைய ஆசீர்வாதத்தையும் போக முடியும். அவரோட ஆசி இருக்கணும், நம்முடைய இஷ்டத்தேவனுடைய அனுகிரகம் இருக்கணும், நாம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும். முக்கியமா வந்து நம்ம முன்னோர்கள் புண்ணியம் செய்து இருக்கணும், தர்ம சிந்தனை வளர்த்திருக்கணும். எல்லாரும் நினைச்ச உடனே ராமரை போய் பார்க்க முடியாது, சாமியான பார்க்க முடியாது. ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து விவசாய குடும்பம், வர்றவங்களுக்கு பசிய மத்தக்கூடியவங்க எங்க முன்னோர்கள் வந்து. ஆக மொத்தம் நான் ஒரு வாராகி பக்தன். இவ்வளவு ஒன்று இருக்கேன்னா வாராகி அம்மனுக்கு முழுமையா என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த உத்தரகோசமங்க வாராகி அம்மனுக்கு ஒரு 4 வருட காலமாக உளவார பணிகள் செய்திருக்கேன். அதனுடைய காரணமாகத்தான் என்ன வாராகி அம்பியை தான் என்னை கூட்டிட்டு போய் ராமர் நதியில குளிக்க வச்சது. சரையாய் நதியில் ஒரு நாள் குளித்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரு முறை போயிட்டு வந்ததுனால என்னை பிடித்த 7 முறை கர்ம வினைகள் தீர்ந்தது. 7 ஜென்மம் கர்ம வினைகள், பாவ தோஷங்கள். அதோட மட்டும் இல்லாம தலைமுறைகள் நல்லா இருப்பாங்க. இந்த 7 ஜென்ம கர்ம வினைகள் தீர்ந்துருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க உடல் ஆரோக்கியம், ஆனா நிம்மதி. நான் போயிட்டு வந்தோடனே வீட்டுல எல்லாருக்குமே மனக்குழப்பங்கள், எல்லா ஒரு மாற்றங்கள் நீங்கி இருக்குது. அயோத்தியா போயிட்டு வந்த உடனே நேரா வந்து ஒரு அடியார் தான் சொன்னாரு, சதுரகிரியில என்ன பார்த்துட்டு ஒரு சித்தர், அவரு சதுரகிரி மலை சதுரகிரி வழியில தான் பயணம் பண்ணிருப்பீங்களா? பண்ணிருக்கிறேன். அது ஒரு 48 மாசம் ஏறி இருக்கு. அங்க போயிட்டு வந்து அயோத்தியா போயிட்டு வந்துருக்கிற, நீ நேரம் உங்க வீட்டுக்கு போ, கண்டிப்பான ஒரு மாறுதல் கிடைக்கும், மாற்றம் தெரியும் அப்படின்னாங்க. அப்படியே வந்து சதுரகிரி ஐயாவை பார்த்துட்டு வீடு போய் பார்த்தேன். வீட்டுல ஏகப்பட்ட மாற்றம் இருந்துச்சு, எனக்கு மன நிறைவு. அவங்களும் வந்து சாமியாரை போய் எத்தனை பேரை வந்து ஒரு மாதிரியா போயிருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுல வந்து அம்மா அப்பலனால அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, சாமியாரா போனாலும் இன்னைக்கு ஒரு மகானா அவர் ஜொலிக்கிறாரு. அந்த ஒரு சந்தோஷத்துல அந்த உற்சாகத்தில் இருக்காங்க. சாமி அங்கே கும்பாபிஷேகம்லாம் எப்படி ஆட்கள்லாம் எப்படி இது அதிகமாக வருவாங்க? ட்ரெயின்லாம் எப்படி புக் பண்ணி? இப்பதான் ட்ரெயின் போகணும்னு சொல்லி கேட்டனே. 40 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க. அது போக இன்னும் 30 லட்சம் பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. 20 லட்சம் பேருக்கு ரெடி ஆயிருக்கு தமிழ்நாட்டுல. 40 லட்சம் பேர் போறதுக்கு வண்டி பத்தல அப்படின்றது நான் போகலான்னு கேட்டேன். கூட்டம் அதிகமாகும். அங்க உள்ள சுச்சுவேஷன் கேட்டேன். ஏன்னா 20 கிலோமீட்டருக்கு தள்ளி. அதுக்காக வேண்டியதான் நீங்க முன்னாடியே போயிட்டு வந்துட்டீங்க? நான் முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன். நான் போனது வந்து ஜூன் மாசம். அங்க சரி ஜூன் மாசம் போயிட்டு வந்திருக்கிறேன். ஜூன் 30 அங்கிட்டு தான் இருந்தேன். சரி, ஓகே. ஜூன் 30 நடைப்பயணம். சாமி, இவ்வளவு காலமா கெட்டாத கோயில் இப்பத்தான் புதுசா கட்டி ஒரு கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க. இவ்வளவு காலமா ஏன் அதை கெட்டாம இருந்தாங்கன்னு கொஞ்சமா தெரியுமா? ஏன் இவ்வளவு காலமா ஏன் அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் வைக்கல? இப்போ இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இது பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாமி? இப்போ இந்த நேரத்தில் கட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதைத்தாங்க சொல்றீங்க. அது வந்து வேற ஒன்றும் கிடையாது, இறைவனுடைய பிரார்த்தம். எத்தனையோ இவங்களை வந்து அந்த ராமரோட ஆலயத்தை எழுப்பணும்னு நினைச்சாங்க. அதுக்குன்னு ஒரு கால நேரம் ஒதுத்து விட்டுருக்காங்க. நரேந்திர மோடின்றவர் வந்து ஒரு சாதாரணப்பட்டவர் கிடையாது. ஆன்மீகத்தை நான் ஊடுருவனாலும் எனக்கு தெரியுது. பாண்டவர்கள் ஒருவர் பீஸ்மர். அன்றைக்கு இருந்த பீஸ்மர் இன்றைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார். அதான் உண்மை. அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. எனக்கு யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்க கிடையாது. இது என் அறிவுக்கு எட்டி என்னை அம்மா கொடுத்தது. மோடி ஏன் விடுற மாதிரி இருந்த அயோத்தியா போனா பாவம் செய்தவர்கள் அந்த மண்ணுல மிதிக்க முடியாது. நீங்க இந்த தோரணையில இருக்கீல, இது என்ன? இதுவா? இது நான் வந்து ராமர் ஆன்மீகத்துக்குள்ள இருந்து சைவ வழிபாட்டுக்கு வர்றதுனால அந்த காலத்துல இருந்த
நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் மகான்கள் எல்லாருமே ஆதிசங்கர் காஞ்சி மகா பெரியவர் இன்னைக்கு இருக்கிற நித்யானந்தா வரைக்கும் இந்த மாதிரி தான் முடி வச்சிருந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் மொட்டை அடிச்சு திரும்புங்க கொஞ்சம் லைட்டாக அங்கிட்டு திரும்புங்க. ஓகே ஓகே சரி 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 இந்து மதத்தினுடைய தத்துவம். சரிங்க இந்து மதத்துல வந்து ஒரு இறை கடாசியம் வந்து கிடைக்கும். சரி 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 ஓகே ஓகே இதுதான் வந்து ஒரு அடையாளம், நம்ம அடையாளம். சரி சரி ஓகே ஓகே சரி நமச்சிவாய்.